ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம முடி வளர்ச்சி நல்லா கொடுக்கணும், நல்லா ஷைனிங் கொடுக்கணுன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ரொம்ப லாங்காக முடி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் எதிர்பார்க்குறது. அது இல்லாமல் நானும் ரொம்ப அப்படி தான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப லாங் முடி இருந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஓவர் ஹீட் ஆகிட்டு ஜுரம் வந்து எனக்கு ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு. இப்போது ஒரு அளவுக்கு தான் இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம முடி நல்லா வளர்ச்சி நல்லா ஷைனிங்காக கொடுக்கணுன்னாக்கா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸு. இது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடி வளர்ச்சியும் சரி நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது. இப்போ நம்ம நார்மல் வேறு ஷாம்பு போட்டு குளித்த பிறகு கொஞ்சம் நேரத்தில் அந்த ஷைனிங்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அப்புறம் கொஞ்சமாக ரஃப் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஷைனிங். அது இல்லாமல் உங்கள் தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது. எண்ணெய் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்டு தான். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபிட்கரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவை பவுட்ரு பண்ணி நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கணும்னா ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு எல்லாத்துக்கும் ஃபிட்கரி அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா எல்லாத்துக்கும் ஈஸியான மெத்தட் தான். இது வந்து ஃபிட்கரி எவ்வளோ எடுத்துக்கணும் உங்களுக்கு ஃபேஸ் க்ரீமுக்கும் ஃபேஸ் பேக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஃபுல் லென்த்து லாங் முடி இருக்குதுன்னாக்கா ஒரு பிஞ்சு இந்த மாதிரி இப்படி எடுக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் பிஞ்சு. இந்த மாதிரி லாங் முடி ரொம்ப இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 பிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு நார்மலாக இருக்கிறது முடினால நான் ஒரு 5 பிஞ்சு தான் எடுத்துக்கிறேன். இது ஃபிட்கரி பவுடரு. அப்படியே நீங்கள் பவுட்ரு பண்ணலைன்னா கூட நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குது. கொஞ்சம் உப்பு கக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்ல ஒரு ரிசல்ட்டு. அடுத்து வந்துட்டு அலோவேரா ஜெல்லு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கத்தாழை இருந்தாலும் நீங்கள் எடுத்து அது பயன்படுத்திக்கலாம். அந்த கத்தாழை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒடிக்கும் போது அந்த மஞ்சள் கலராக வர பாருங்க, அது சேர்த்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அது கழுவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டாக்கா அது ஃபுல்லாக அந்த மஞ்சால லிக்விட் வந்துடும். வந்த பிறகு ஒரு 2-3 தண்ணியில் அந்த மொன்னை நீங்கள் கட் பண்ணிட்டாலும் கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு உங்கள் முடிக்கு. ஏன்னா அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மஞ்சள் இதோட ஜெல்லோட ஃபுல்லு நம்மளுக்கு அரிப்பு சொல்லுவாங்க. முகத்துலேயும் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணாலும் சரி, தயவுசெய்து அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது ஒரு முட்டை. இதில் வந்துட்டு இந்த மஞ்சள் கரு கொஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வச்சு ஊற்றும் போது ஒரு சின்ன ஹோல்ஸ் பண்ணிட்டு அந்த வெள்ளை கரு மட்டும் உங்கள் முடிக்கு, என் முடிக்கு ஒரு முட்டை போதும். உங்களது ரொம்ப லாங் முடி இருந்துச்சுனாக்கா 2 முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இந்த முட்டையும் சரி, அலோவேரா, ஃபிட்கரி பவுடர், இது 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம முடி நல்லா ஷைனிங்காக நல்லா க்ரோத்தாக பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அது எப்படி மிக்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு நான் காட்டுறேன். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த ஃபிட்கரி பவுடர் வந்து பாருங்க, இந்த மாதிரி பிஞ்சு அதில் எவ்வளோ வருது நீங்களே பாருங்க. இந்த மாதிரி ஒரு 5 பிஞ்ச் தான் ஏன் முடி தேவையான அளவுக்கு எடுத்துக்கன்னா, இது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. பாருங்கள், இந்த 5 பிஞ்சு வந்துட்டு இந்த அளவுக்கு வருது. அப்போ நீங்கள் ரொம்ப லாங் முடி இருந்துச்சுனாக்கா நீங்கள் 10 பிஞ்சு அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த தான் பிஞ்சு. இப்போ சொல்கிற மறந்துடாதீங்க. பாரு, இந்த அளவுக்கு தான். இந்த மாதிரி இது தாங்க பிஞ்சு. நம்ம இப்போது சமையல் பண்ணும்போது உப்பு இப்படி எடுத்து போடுறோம் இல்லைங்க, அந்த மாதிரி இது தான். ஒரு முட்டை பொறிக்க நம்ம எப்படி எடுக்கிறோம் அதுதான் சேம் அந்த பிஞ்சு தான். 5 பிஞ்சு. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப அளவுக்கு மீறி எடுத்துக்காதீங்க. அடுத்து வந்து இதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு. இது இந்த ஃபிட்கரியிலே இந்த முட்டை அலோவேரா ஜெல் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி திரி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு ஏன் முடிக்கு போதும். ஏன்னா இதில் முட்டை சேர்க்கறதுனால 1 டீஸ்பூன் போதும். உங்களுக்கு ரொம்ப லாங் முடிஞ்சுன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு பவுல் கொண்டு மாற்றிடுறேன். 1 டீஸ்பூனு இது இந்த ரெண்டும் இந்த ஃபிட்கரியை இந்த அலோவேரா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து இதில் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு இதில் இந்த வெள்ளை கரு பாருங்கள் இப்படி ஊற்றுனாக்கா எப்படி வருது. இந்த மாதிரி இந்த வெள்ளை கரு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வெள்ளை கரு இந்த ஸ்பூனில் எடுத்தால் கூட வராது.
இப்போ இந்த ஃபிட் கறியை வெள்ளை கருவும் அடுத்து அலோவேராவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபிட் கறி வந்து இந்த அலோவேரா ஜெல்லு ஒரு மாதிரி திரியாக இருக்குது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு க்ரீம் மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த முட்டை போட்டுருக்கீங்களா, நம்ம முட்டை எப்படி அடிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா இப்படி அடிச்சுக்கணும். அடிச்சு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும், கலக்கிக்கணும். ஏன்னா இந்த ஃபிஷ் கறி வந்து அந்த மாதிரி, ஏன்னா அது உப்பு இருக்குது இல்லைங்களா, அது அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இதாகும் தெரியா பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போது இது வந்து இதில் தேவையான அளவுக்கு நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷாம்பு இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது முடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு தடவை வாஷ் பண்ண பிறகு நம்ம முடியை கழுவுன பிறகு அப்புறமா நான் அடுத்து லாஸ்ட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் கிளினிக் ப்ளஸ்ஸு இது வந்து கிளினிக் ப்ளஸ்ஸு எக் ஷாம்பு, அதாவது முட்டை ஷாம்பு. இந்த மாதிரி சேர்த்த பிறகு இப்போ இந்த முட்டை கூட இந்த பொருள் கூட இந்த ஷாம்புவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிடையாது, அந்த ஷாம்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்க, சாதம் என்னவோ நம்ம அரிச்ச மாதிரி அப்படியே சப்பரே திரியாயிடும். இப்போ இதை வந்து நம்ம முடிங்களுக்கு தான் ரூட்டுங்களுக்கு போட போகிறோம். பாருங்க இப்போ நான் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்பூனில் கலக்கிற நேரம் இந்த மாதிரி கையால் நல்லா நசுக்கி எடுத்தோம்னா அந்த திரிக்கிறதெல்லாம் நல்லா ஒடிஞ்சிடுது. இல்லை உங்களுக்கு அலோவேரா ஜெல்லு போட்டு நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது இந்த ஃபிட் கறி முட்டை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு. இப்போது முடியை நல்லா இந்த மாதிரி எண்ணெய் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் நான் 5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள் வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம முடிங்களுக்கு இந்த மாதிரி ரூட் எடுத்து இப்படி தடவி விடணும். ஏன்னா இதில் ஷாம்புலாம் இருக்குது. நீங்கள் போடும் போது ஒரு மாதிரி தயிர் கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்குதுங்க, இல்லை நம்ம வாங்கினா தயிர் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம போட அது அவ்வளோ தெரியாது. கொஞ்சமாக இந்த ரூட்டுங்களுக்கு இப்படி இந்த பின்னாடி இதெல்லாம் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரூட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா உங்கள் தலை ஊறணும். இந்த மாதிரி ஊறின பிறகு அதுக்கு தான் ஃபஸ்ட்டே எனக்கு 2 ஷாம்பு போதும். ஒரு ஷாம்பு இதில் யூஸ் பண்ணிக்கினேன், இன்னொரு ஷாம்பு வந்து நான் வச்சுருக்கிறேன். அது வந்து நான் இது குளித்து இதை தலையெல்லாம் அலசின பிறகு அந்த ஷாம்பை லாஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணிக்குவேன். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி முடி எடுத்து இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு தெரியுது, இந்த கோடுங்களை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் நம்ம முடி. நல்லா இப்படி பிரித்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது வந்து இப்போ இருக்கிறது இந்த முடிகள்லாம் சேர்த்து இது பாருங்கள், நீங்கள் மிக்ஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி தான் வரும், ஒரு தயிர் மாதிரி வரும். அதே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் இடத்துல தண்ணி ஆகிடும், நல்லா இதாகிடும். உங்கள்கிட்ட பிளெண்ட் பண்ணுற மிஷின் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அதில் கூட இது பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி போட்டு லைட்டாக இப்படி ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம போட்டு அப்படியே விடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம்
அங்கே இப்படி ஒரு 20 நிமிஷம் கழித்து குளிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷைனிங்கும் சரி, உங்களுக்கு நல்ல முடி லென்த்து வளர்ச்சி இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பாருங்கீங்களா, வெள்ளையாக இந்த பாருங்க, எங்கள் கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. இந்த தயிர் ஒஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நான் கையில் இந்த மாதிரி கலக்கி போட்டுக்குவேன். இந்த ஷாம்பு, ஒரு ஷாம்பு வந்து இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா அலசிட பிறகு லாஸ்ட் இந்த ஒரு ஷாம்பை நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது நீங்களே பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோட இன்னும் பெட்டரான டிப்ஸு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.